சோ ரோஹித் சர்மாக்கு சரியான ரீப்ளேஸ்மெண்ட் அபிஷேக். ஷர்மாக்கு ஷர்மா, ரோஹித்துக்கு அபிஷேக். எனக்கு தெரிஞ்ச ஒரு சம ரீப்ளேஸ்மெண்ட் பிரேதம். சோ நீங்க என்ன சொல்றீங்க? ருத்துராஜ் கெய்க்வாட் தான் கோலிக்கு ஐடியல் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்றீங்க, சொல்ல வரீங்களா? இப்போ அடுத்தது யார் வரப்போங்கன்னு தெரியல. கம்பீர் பேரு அடிபடுது. தெரியலங்க, எஸ்எஸ்வி விளையாடுவாரான்னு தெரியல. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் ஓபனர். ஐடியலா நீங்க பாத்தீங்கன்னா சுப்மன் கில் ஆடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ்வி விளையாடணும். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. பிரேத்தம் இன்னும் அந்த இந்தியன் டைம் டி-ஷர்ட்டை விட மாட்டாரு, அப்படியே வந்து அந்த ஹேங் ஓவர்லயே இருக்காரு பிரேத்தம். பட் தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. பிரேத்தம், நம்ம பேச போற விஷயம் அப்கோர்ஸ் டீம் இந்தியா ஜெயிச்சிட்டு அப்புறம் வந்தாங்க. ஒரு மேட்ச் தோத்தாங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. இந்த ஜிம்பாப்வே சீரீஸ்ல கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருந்தது. பட் ஒரு நியூ ஏஜ் டீம் இந்தியா டெஃபினட்டா நம்ம பாக்குறோமா? ஒரு அக்ரெசிவ் டீம் இந்தியா போன மேட்ச் கன்வின்சிங் வின் அகைன்ஸ்ட் ஜிம்பாப்வே 100 ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன ஆச்சுன்னு தெரியல. டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங் எடுத்தா ஜெயிச்சிருப்பாங்க. பட் தட் இஸ் ஓகே, யங் டீம். அண்ட் man for man, India obviously more talent, more experience, IPL அவ்வளவு ஆடுறாங்க. so they should win the series, அதுல டவுட்டே கிடையாது. என்ன அது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்னா பத்ரி, நம்ம அபிஷேக் சர்மா சன்ரைசர்ஸ்க்கு எப்படி ஆடினாரோ, ஐ திங்க் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் அவர் தான் அடிச்சாரு ஐபிஎல்ல. அதே இன்டென்ட்டை ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எடுத்துட்டு வந்தாரு, ஒர்க் ஆகல. செகண்ட் மேட்ச் அதே இன்டென்ட்டோட போனாரு. 28 or 23 பால்ஸ் பத்ரி ஒரு ஸ்டேஜ்ல. அப்புறம் வந்து அடுத்து 23 பால்ல 72 ரன் அடிச்சிருக்காரு. 145 பால்ஸ். அது ஒரு பெரிய பெரிய இது. சோ ரோஹித் சர்மாக்கு சரியான ரீப்ளேஸ்மெண்ட் அபிஷேக் சர்மா. அந்த இன்டென்ட் காட்டுறாரு, ஆல் அவுட் போறாரு. சோ ரோஹித் சர்மாக்கு சரியான ரீப்ளேஸ்மெண்ட் அபிஷேக். ஷர்மாக்கு ஷர்மா, ரோஹித்துக்கு அபிஷேக். ஐ திங்க் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சம ரீப்ளேஸ்மெண்ட் பிரேத்தம். ஐ திங்க் இந்தியா இஸ் இன் ரியலி குட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அபிஷேக் சர்மா ஒரு அதிரடியா ஆடுற ஒரு பக்கம் ஒரு பிளேயரை நம்ம பாக்குறோம். மறுபக்கம் ருத்ராஜ் கெய்க்வாட், அவரும் 48 ரன் 48 பந்துகள் இல்ல. பட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பயங்கரமா மேக்கப் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஐ திங்க் நம்ம ஒரு சேஃப் ஹேண்ட்ஸ் சொல்லிடலாம். ஒரு ரோஹித் சர்மா, விராட் கோலி போனதுக்கு அப்புறமா T20 கிரிக்கெட் என்ன போகுது அப்படிங்கிற ஒரு ஏதாவது கவலைகள் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த கவலைகள் எல்லாம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஸ்ட்ரைட் அவே இந்த யங்ஸ்டர் சூப்பர். ஐ திங்க் ருத்ராஜ் கெய்க்வாட் லாங் டைம் டியூ கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நான் அவர் ஓபனே பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் நம்பர் 3 விளையாடுறேன்னு தெரியல. அவர் ஐ திங்க் he should open. He is probably the better opener, even more than சுப்மன் கில் அப்படின்னு நான் சொல்வேன். சோ ருத்ராஜ் கெய்க்வாட் ஓபனிங் பார்க்க விரும்புறேன். அண்ட் அபிஷேக் சர்மா பா இன்டென்ட்ங்க, ஒரு ஒண்ணுமே இல்ல. நியூ ஏஜ் தி மாடர்ன் டே T20 கிரிக்கெட்டருங்க அபிஷேக் சர்மா. அடி அந்த ஒண்ணு அடிதான் அப்படிங்கிற மாதிரி ஆடுறாரு. சோ ஐடியல் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ரோஹித் சர்மா. So okay, அது நம்ம அக்ரி பண்ணிட்டோம். அபிஷேக் சர்மா for ரோஹித், சேம் இன்டென்ட், சேம் சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி, சூப்பர். சோ நீங்க என்ன சொல்றீங்க? ருத்ராஜ் கெய்க்வாட் தான் ரோஹித், கோலிக்கு ஐடியல் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்றீங்க, சொல்ல வரீங்களா? நான் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் அபிஷேக் சர்மா ஷுட் ஓபன் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சுப்மன் கில்ல விட he might be captain, but சுப்மன் கில்ல விட ஐ திங்க் ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் a better T20 ஓபனர். இதான் என்னோட ஒரே ஒரு இது. என்ன அவர் கேப்டனால அவர் வந்து ஓகே ஓபன் பண்றாரு அப்படின்னு நான் பார்த்தேன். பட் ருத்ராஜ் அண்ட் அபிஷேக் சர்மா ஷுட் ஓபன் தி இன்னிங்ஸ். அப்போ இன்னொரு கேள்வி உங்களுக்கு. மூணாவது மேட்ச்ல இருந்து யசஸ்வி இஸ் பேக். அண்ட் யசஸ்வி தெரியும் இன்டென்ட்டுக்கு இன்னொரு பேர் அபிஷேக்னா அதுக்கு இன்னொரு பேரு யசஸ்வி ஜெய்ஸ்வால். டெஸ்ட் மேட்ச்லயே அவர் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. யசஸ்வியை நீங்க எங்க ஃபிட் இன் பண்ணுங்க? இப்படி ருத்ராஜ் ஓபன் பண்ணி கில் இருந்து யசஸ்வி இருந்தா யசஸ்வி எங்க ஆடுவாரு? தெரியலங்க, யசஸ்வி விளையாடுவாரான்னு தெரியல. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் ஓபனர். ஏங்க ஐடியலா நீங்க பாத்தீங்கன்னா சுப்மன் கில் ஆடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ்வி விளையாடணும். இதுதாங்க கரெக்ட். நீங்க ஆனஸ்டா நீங்க ஒரு அசஸ்மெண்ட் நீங்க அப்படின்னு பண்ணீங்கன்னா பிரேத்தம், நீங்க கிரிக்கெட் படி பண்ணீங்கன்னா ஆன் ஃபார்மும் சரி, ஆன் T20 கிரிக்கெட்டும் சரி, he might be senior player, but ஆன் ஃபார்ம், ஆன் கரண்ட் இது பாத்தீங்கன்னா எஸ்எஸ்வி மச் பெட்டர் பிளேயர். பட் he should play. பட் எங்க ஆடுவாரு அவர்? வந்து ஒரு மிடில் ஆர்டர்லயா ஃபிட் இன் பண்ணுவீங்க? அவர் ப்ராப்ளி ஏன்னா ருத்ராஜ் நம்பர் 3 ரன் அடிச்சாரு. சுப்மன் கில் கேப்டன், அவர் எங்க ரீப்ளேஸ் பண்றது? சுப்மன் கில் இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ்வி விளையாடணும் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா. இதான் என்னோட ஒப்பீனியன், ஆனஸ்ட் ஒப்பீனியன். ஐ திங்க் நான் இத வந்து ஏத்துட்டு தான் ஆகணும். ஐ திங்க் ஒன்ஸ் அந்த புது கேப்டன், புது கோச் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் யார் என்ன நினைக்கிறேன்னா அபிஷேக் சர்மா சீல் பண்ணிட்டாரு இடத்த ஃபார்சிபிள் ஃபியூச்சருக்கு. யசஸ்வி அதே இன்டென்ட் மெஷின். சோ யசஸ்வி அண்ட் அபிஷேக் டு ஓபன், ருத்துராஜ் அட் நம்பர் 3. சோ பிகாஸ் அவர் அந்த ஆங்கரும் பண்ண முடியும். கொஞ்சம் டைம் கொடுத்தா ருத்ராஜ் எண்ட்ல வந்து எப்பவுமே கொஞ்சம் மேக்கப் பண்ணிடுவாரு. அது ஆஃப் கோர்ஸ் எல்லாரும் அது இந்த சீரிஸ் பத்தி நான் லாங் டர்ம் சொல்றேன். ஏன்னா நம்பர் 4 ஸ்கை வந்துருவாரு. நம்பர் 5 ரிங்கு இருக்காரு, ஹார்திக் பாண்டியா இருக்காரு 6, அப்புறம் வந்து அக்சர் பட்டேல் 7. சோ இடம் இருக்காது, ரொம்ப கிரௌடடா இருக்கு. டேலண்ட் பிளென்டி. பட்
பாப்போம். அடுத்த வருஷம் நிறைய T20 ஆடுறாங்க இந்தியா. எப்படி போகும்? புது மேனேஜ்மெண்ட், புது கேப்டன், புது கோச். அவங்க திங்கிங் எப்படி? ஏன்னா டிராவிடும் ரோஹித்தும் ஒரே பேஜ்ல இருந்தாங்க. புது மேனேஜ்மெண்ட் வந்தபோது எப்படி இருக்கும்னு தெரியல. பட் ஒரு ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி எப்பவுமே நல்ல ஹெடேக். அது செலக்டர்ஸுக்கு, கேப்டனுக்கு, கோச்சுக்கு அது நல்லது. பட் எனக்கு தெரிஞ்சு இன்டென்ட் காட்டணுங்க. அதுதான் வே ஆஃப் T20, அதுதான் வே ஆஃப் ஒயிட் பால். இனிமே நீங்க 28 or 22 எல்லாம் ஆடிட்டு இருக்க முடியாது. அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்தியா அந்த டிராஃபி வின் பண்ணி. T20 கிரிக்கெட் ஒரு மாதிரி எவால்வ் ஆகி போயிட்டே இருக்கு முன்னாடி அப்படின்றதுதான் ஒரு மறக்க முடியாத உண்மை. ஏன்னா ஒரு இன்டென்ட் நீங்க சொல்ற மாதிரி வேற லெவல்ல நீங்க 150 160ல ஆடினாதான் இந்த இப்பெல்லாம் T20 கிரிக்கெட் ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அதுக்கு பெர்ஃபெக்ட் ஃபிட் அபிஷேக் சர்மா. ஐ டெஃபினெட்லி see a big future for him. டெஃபினட்டா மேட்ச் வின்னர் T20 கிரிக்கெட்ல டெஃபினட்டா உங்களுக்கு மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரு. இன்னொரு பக்கம் எனக்கு இன்னொரு ஹாப்பியா இருக்கு என்னன்னா ரிங்கு சிங் ரன் அடிச்சது பிரீத்தம். ரொம்ப நல்ல விஷயம். அவர் திருப்பி ஒன்ஸ் அகைன் இஸ் ஃபைண்டிங் இட்ஸ் ஃபார்ம். பாவம் அவர் பண்ணாத ஏதோ ஒரு தவறே பண்ணாததுக்கு அவர் டீம் போட்டு தூக்குனாங்க. இப்ப ஒன்ஸ் அகைன் ஓகே அவர் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. யாரு வந்தாலும் வராட்டாலும் இனிமேல் ரிங்கு சிங் அவர் டீம்ல இருக்கணும், 11ல விளையாடணும் இல்லையா? இது டெஃபினட்டா இதுதான் நியாயம். அது டவுட்டே இல்ல. அண்ட் அவர் நம்ம தூபே ஸ்பின் ஹிட்டர் தான் பொசிஷன் பண்ணாங்க. ரிங்கு ஸ்பின் பேஸ் எல்லாமே அடிப்பாரு. அதை ப்ரூவ் பண்ணாரு. அண்ட் அன்பார்ச்சுனேட் அது என்ன சில பேருக்கு சில விஷயம் அமையல. மேபி அவருக்கு இதை விட பெரிய திங்ஸ் காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம யாருக்கு தெரியும். T26 வேர்ல்ட் கப் வருது. பட் இன்னொன்னு பத்தி நீங்க சொன்னது அபிஷேக் சர்மா T20ல ப்ரூவ் பண்ணிட்டார். நம்ம இந்தியால என்ன பண்றோம்னா ஒரு பிளேயர் நல்லா விளையாடினா அது ஒரு வியாதி மாதிரி. அது அந்த பிளேயர் எடுத்து ஆல் ஃபார்மேட் பிளேயர் ஆக்கி விட்டுறணும். வேணாமே, ஒரு பிளேயர் T20 சூட்டட்னா அவர் T20 ஆட்டு போட்டுமே, IPL ஆட்டு போட்டுமே. எதுக்கு நீங்க தூக்கி அவர் டெஸ்ட்ல போட பாக்குறீங்க இல்ல ODIல பாக்குறீங்க? ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் வெச்சுக்கங்க. வருஷமா நடந்துட்டு இருக்குது. ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு இந்த வியாதி. ரொம்ப வருஷமா இந்தியன் கிரிக்கெட்ல இருக்கு. ஏதாவது ஒரு பிளேயர் T20ல பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர் எடுத்து டெஸ்ட்ல போடுவாங்க. அதான் ஜாடிக்கேத்த முடின்னு வெச்சிருங்க நீங்க. சோ அந்த மாதிரி இப்ப இங்கிலாந்து டிஃபரண்ட் ஒயிட் பால் ஸ்குவாட்ஸ், ODI ஸ்குவாட் டிஃபரண்டா இருக்கு, T20 ஸ்குவாட் டிஃபரண்டா இருக்கு. நம்மளும் இவால்வ் ஆகணும். because specialist for formats வச்சிங்கன்னா இப்ப அபிஷேக் சர்மா மே நாட் அவர் டெஸ்ட்ல ஆட மாட்டார் நான் சொல்ல வரல. பட் அவர் T20ல ப்ரூவ் பண்ணிருக்காரு. வாய்ப்பு வரும்போது அவர் ரஞ்சில அடிச்சாருன்னா நீங்க டெஸ்ட்ல பாத்துக்கங்க. இமிடியேட்டா தூக்கி போடாதீங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி பண்றோம். சூரியகுமாரை தூக்கி டெஸ்ட்ல போட பாத்துருக்கோம். சோ இந்த ஃபார்மேட்ல யாராவது கொஞ்சம் சக்சஸ் பார்த்தாங்கன்னா இந்த ஃபார்மேட்ல ஆட விட்டுருங்க, அவங்கள பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஸ்ரேயஸ் ஐயரோட பெஸ்ட் ஃபார்மேட் ODI தான். T20 கிடையாது, டெஸ்ட் கிடையாது. ஸ்ரேயஸ் ஐயர் உங்களுக்கு ODI கிரிக்கெட்டரா இருந்துட்டு போட்டுமே, அதுல என்ன தப்பு? ODI வேர்ல்ட் கப் இருக்கு அண்ட் ODI ஃபார்மேட் ஆக போகுது. 2027 ODI வேர்ல்ட் கப் வர போகுது. நீங்க ODI டீம் யூஸ் பண்ணுங்க. ஸ்டேக் ஆன் திஸ் டாபிக். இப்போ 3 பிளேயர்கள் டீம்ல சேர்றாங்க. யசஸ்வி, சஞ்சு சாம்சன் வேற வராரு, சிவம் டுபேவும் வராரு. இவங்க 3 பேருக்கு எங்க ஒரு இடம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசிப்பு தோணுது. இப்போ ஏன்னா இருக்கிற பசங்க எல்லாமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரிங்கு சிங் செமையா அடிச்சிட்டாரு, ருத்துராஜ் கெய்க்வாட் அடிச்சிட்டாரு, அபிஷேக் சர்மா அடிச்சிட்டாரு. இவங்க 3 பேருமே ரன் அடிச்சிட்டாங்க. சோ ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி கொஞ்சம் ஒரு நல்ல தலைவலி இப்போதைக்கு இந்தியன் டீம்ல உட்கார்ந்திருக்கு. ஐ திங்க் சாம்சனுக்கு சான்ஸ் கொடுத்து தான் கொடுப்பாங்க பத்ரி. ஏன்னா அவர் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருந்து வராரு. சோ ஜுரல் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிக்கல, செகண்ட் மேட்ச் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. பாவம், அன்பார்ச்சுனேட். பட் ஐ திங்க் சாம்சன் தேர்ட் மேட்ச் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் சாம்சனை என்னதான் பண்ணணும் அவங்களும் முடிவு எடுத்து ஆகணும். பிகாஸ் அவர் இருந்தாரு ஸ்குவாட்ல, வேர்ல்ட் கப்ல ஆடல. எனக்கு என்னமோ ஃபீலிங் சாம்சன் தேர்ட் மேட்ச் ஆடுவாரு. ஆர் இது சீரீஸ் டெஃபினட்டா எங்க எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த சீரீஸ் இல்லாம போகாது. ஏன்னா ஐ திங்க் என்ன இருக்கு உங்ககிட்ட நீங்க பாக்கணும். அதே டீமை நீங்க 4-0 4-1 ஆடி யூஸே கிடையாது. சோ சாம்சன் டெஃபினட்டா ஆடுவாரு இந்த சீரீஸ்ல, அது டவுட்டே கிடையாது. தூபே ஆடுவாரான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நீங்க யார் பதிலா ஆடுவீங்க தூபே unless Rinku is injured or something. ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி இந்த மேனேஜ்மெண்ட் இருக்கு. மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேசும்போது ராகுல் டிராவிட் பத்தி பேசியே ஆகணும். பிரதம் ராகுல் டிராவிட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவர் தேங்க்யூ ரோஹித் சர்மா, எனக்கு நீங்க கால் பண்ணி என்ன கூப்பிட்டதுக்கு. ஏன்னா அவர் போறதா இருந்தாரு. ரோஹித் சர்மா கூப்பிட்டு தான் இப்போதைக்கு இந்த T20 வேர்ல்ட் கப் இருந்தாரு. பட் அவர் மோஸ்ட்லி போடுவாருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா அவர் ராகுல் டிராவிட்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது ஒன்றும் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா செமையா பண்ணிருக்காரு. சூப்பர்பா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், எஸ்பெஷலி இந்த கேப்டன் கோச் ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்லுவோம், அது ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ரோஹித் சர்மாவும் ராகுல் டிராவிட் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. விராட் கோலியோட நல்லா இருந்திருக்கு. சீனியர் பிளேயர்ஸோட நல்லா இருந்திருக்கு. சோ ஐடியல் கஷ்டம்னு நினைக்கிறேன் இல்லையா? அதுதான் எனக்கு தோணும். யார் வர போறாங்கன்னு தெரியல. அந்த ஐடியல் ரிப்ளேஸ்மெண்ட் கஷ்டம். அந்த கேப்டன் கோச் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சாஸ்திரிக்கும் கோலிக்கும் அந்த ஈக்குவேஷன் இருந்தது. ஆல்தோ லிமிடெட் ஓவர் ஒயிட் பால்ல நம்ம சக்சஸ் பார்க்கலன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல நிறைய சக்சஸ் பார்த்தோம் அண்டர் விராட் கோலி. அதை நம்ம மறக்க கூடாது. சாஸ்திரி கோலி அந்த ஈக்குவேஷன் இருந்தது. ராகுலுக்கும் ரோஹித்துக்கும் அந்த ஈக்குவேஷன் இருந்தது. ஸோ கேப்டன் கோச் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ அடுத்தது யார் வரப்போங்கன்னு தெரியல. கம்பீர் பேர் அடிப்படுது. ஆனா ஒரு விஷயம் பத்ரி, கம்பீர் கிட்ட என்னன்னா அவர் எப்பவுமே இந்தியன் கிரிக்கெட்டோட ஃபியூச்சரை தான் பாக்குறாரு, வெல்பீங்கை தான் பாக்குறாரு தவிர வேற எந்த அஜெண்டாவோடும் வரமாட்டாரு. அது ஒண்ணு நிச்சயம். பிகாஸ் நீங்க அவர் எங்க போனீங்கனாலும் அவர் கல்கட்டால கேப்டனா வின் பண்ணி அதுதானே பார்க்கணும் பிரேதம். ஒரு கோச்சா அதுதானே பார்க்கணும். ஒரு இந்தியன் கிரிக்கெட் கோச்சோட வேலை அதானே. இந்தியன் கிரிக்கெட் கோச்சா இந்தியன் கிரிக்கெட் ஃபியூச்சர், இந்தியன் கிரிக்கெட் இதுதானே பார்க்கணும்.
எனக்கு இவனோட நல்ல Absolutely. ஃப்ரெண்டா இருக்கணும், இவனோட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது அவரோட இது கிடையாது. அதான் சொல்ல வரேன். அத பண்ணும்போது சில சில முட்டல்கள் மோதல்கள் வரும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பட் அது இந்தியன் கிரிக்கெட்டுக்கு பெனிஃபிட் ஆச்சுன்னா அதுல தப்பே இல்லைன்னு சொல்ல வரேன். யா கரெக்ட் பொறுத்திருந்து பாப்போம் யாரு வர போறாங்க அப்படின்னு. சோ பட் ராகுல் டிராவிட் ரொம்ப நல்லா வேலை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் யாரு வரான்னு பொறுத்திருந்து பாப்போம். தேங்க்யூ பிரேத்தம், சூப்பர் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. இந்தியா வந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. ஓக மொத்தம் எனக்கு என்ன நடத்துதுன்னா, இந்தியன் கிரிக்கெட் இஸ் இன் குட் ஹேண்ட்ஸ். 2 சீனியர் பிளேயர்ஸ் ரிட்டையர் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் வர பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்றது பாக்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு இல்லையா? அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு. பட் இந்தியா வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. நம்ம பிசிசிஐ நிறைய விஷயத்துல குறை சொல்லலாம். பட் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸ், ஏ டீம், ஏ டூர்ஸ், இந்தியா ஏ அதெல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. அதனால நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க. முக்கியமா ஐபிஎல்னால அந்த ஃபியர்லெஸ்னஸ் வந்திருக்கு. ஸோ எஸ், அட்லீஸ்ட் ஷார்ட் டேர்ம் அந்த ஒயிட் பால் ஃபியூச்சர் டெஃபினட்டா இஸ் இன் குட் ஹேண்ட்ஸ். பட் நம்ம டெஸ்ட் பத்தி இப்ப பேசல, அது இன்னொரு நாள் பேசிப்போம். பட் ஒயிட் பால் ஃபியூச்சர் இஸ் இன் குட் ஹேண்ட்ஸ், அதுல டவுட்டே கிடையாது. எஸ் தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் நம்ம மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமிடியேட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஓகேவா? டேக் கேர், பை கைஸ், see you soon.